அந்த மூளையில இருக்கிற அந்த பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அலைகளை எப்படி நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வர போறோம். அந்த ஸ்டேட் அப்படின்னா என்ன? அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த சூன்ய நிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூன்ய நிலை சிலர் வந்து பரபிரம்ம நிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிடம் தான் நம்ம பிறந்த வீடு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. எம்டினஸ் ஹாஸ் கிவன் பர்த் டு எவ்ரிதிங். அனைத்தும் வெற்றிடத்திலிருந்து உருவானது. ஸோ அந்த வெற்றிடத்தை பார்த்தீங்களா, எத்தனை கண்ணோட்டத்துல விதவிதமா அதை சொல்றாங்க வெற்றிடம். ஸோ அவங்க சொல்லும் போது அந்த நேரம் அதெல்லாம் புரியல. ஏதோ ஒண்ணு அவங்க சொல்றாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதோ உள்ள போன போல, உள்ளுக்குள்ள ஒரு லைட் இருக்கு போல, அதை பார்க்கணும். அப்போ அது நமக்கு அது ஒண்ணுமே விளங்கல. ஸோ ஆனா திரும்ப 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 இந்த மாதிரி சங்கம், இந்த மாதிரி ஒர்க் ஷாப், இந்த மாதிரி மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் போக 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 தான் அந்த வெற்றிடம்னா என்ன அப்படின்னு போச்சு. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அந்த மூளையில இருக்கிற அந்த பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அலைகளை எப்படி நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வர போறோம். அந்த ஸ்டேட் அப்படின்னா என்ன? அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த சூன்ய நிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூன்ய நிலை சிலர் வந்து பரபிரம்ம நிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது என்ன, அது என்னது, ரெண்டாவது அந்த நிலைக்கு எப்படி நம்ம கொண்டு போறது. அந்த வெற்றிடத்துக்கு போனாதான் நம்மளால பிரபஞ்ச ஆற்றலை மீட் பண்ண முடியும் இல்லையா? ஒருத்தர் நம்ம மனசால நினைச்சா மட்டும் அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். ஆனா இப்போ பிசிக்கலா பார்க்கணும் அப்படின்னா அவங்கள மீட் பண்ணணும், அவங்கள பேசணும். இப்போ இந்த வெற்றிடமும் அது மாதிரிதான். நம்ம அந்த நிலைக்கு போனாதான் நம்மளால பிரபஞ்ச ஆற்றலை, அந்த ஃப்ரீக்வன்சியை டச் பண்ண முடியும். அந்த வைப்ரேஷன், அந்த நிலைக்கு நம்ம போகணும். ஸோ வெற்றிடம்னா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். சாட்ல நீங்க பதில் சொல்லலாம். யார் யாருக்கு வெற்றிடம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே என்ன தோணுது? வெற்றிடம் அப்படின்னா என்ன தோணுது? நம்ம எங்க எங்க இருக்கோம்? எதனால வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம்? தியானத்துல எதனால வெற்றிடம்னு சொல்றோம்? எம்டினஸ், சூன்ய நிலை அப்படின்னா என்ன? ஏற்கனவே இந்த நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது வெற்றிடம் அப்படிங்கிறதுக்கு பல கண்ணோட்டத்துல பல மாதிரி அதை சொல்றாங்க. எப்படின்னா சிலர் என்ன சொல்றாங்க, ஐ ஆம் எம்டினஸ், நான் வெற்றிடம், அது ஒரு கண்ணோட்டம். ஐ கம் ஃப்ரம் எம்டினஸ், நான் வெற்றிடத்திலிருந்து தோற்றுவிக்கிறேன். அந்த பிக் பேங் தியரின்னு சொல்றாங்கல்ல, திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஒரு பெரிய ஃபிளாஷ் வந்துச்சு, அதுல இருந்துதான் மனிதன் தோன்றினான் அப்படின்னு பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் எம்டினஸ், அனைத்தும் வெற்றிடம்தான் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் அவர் ஜென்மஸ்தான், இதுவே நமது பிறந்த வீடு. இந்த வெற்றிடம் தான் நம்ம பிறந்த வீடு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. எம்டினஸ் ஹாஸ் கிவன் பர்த் டு எவ்ரிதிங். அனைத்தும் வெற்றிடத்திலிருந்து உருவானது. ஸோ அந்த வெற்றிடத்தை பார்த்தீங்களா, எத்தனை கண்ணோட்டத்துல விதவிதமா அதை சொல்றாங்க வெற்றிடம். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வெற்றிடம்ங்கிறது சும்மா காலியான ஒரு இடம் கிடையாது. காலிக்கும் வெற்றிடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம காலியா இருக்கிறதுக்கும் நம்ம பேசுற வெற்றிடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வெற்றிடத்தை இருந்தாதான் அந்த வெற்றிடத்துக்கு நம்ம போகணும். ஸோ எப்படி போறது? இனிஷியலியா நானும் இந்த ஆன்மீக பயணம் ஆரம்பிச்ச போது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது அந்த தியானம் கிளாஸ்ல சொல்லுவாங்க, நம்ம உள்முகமா நம்ம பார்வையை திருப்பணும், உள்ள போங்க, உள்ள போய் பாருங்க, உள்ள உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு கொஞ்சம் பிளாங்கா இருக்கும். எப்படி உள்ள போறது, எதுல போறது, எங்க போறது, என்னமோ ஒரு இடம் மாதிரி சொல்றாங்களே, இது என்ன பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா, எதுல போய் எப்படி உள்ள போறது? நமக்கு இருக்கிறது இந்த உடல்ல, நம்ம மூக்கு இது, எப்படி உள்ள போறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஸோ அவங்க சொல்லும் போது அந்த நேரம் அதெல்லாம் புரியல. ஏதோ ஒண்ணு அவங்க சொல்றாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதோ உள்ள போன போல, உள்ளுக்குள்ள ஒரு லைட் இருக்கு போல, அதை பார்க்கணும். அப்போ அது நமக்கு அது ஒண்ணுமே விளங்கல. ஸோ ஆனா திரும்ப 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 இந்த மாதிரி சங்கம், இந்த மாதிரி ஒர்க் ஷாப், இந்த மாதிரி மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் போக 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 தான் அந்த வெற்றிடம்னா என்ன அப்படின்னு போச்சு. அதாவது வெற்றிடம் என்பது சூன்ய நிலை, நம்மளுடைய
ஆழ்ந்த தியானத்துல நம்ம போக 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 என்ன ஆகும், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் பூஜ்ய நிலைக்கு கொண்டு வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு எண்ணமுமே இல்லாத இடம்தான் வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு பிசிக்கலா ஒரு ரூம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? இப்போ ஒரு ரூம்லயுமே இதே உதாரணத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ரூம் இருக்கு, ஒரு அறை இருக்கு. அப்போ அந்த அறையில வந்து ஒன்னொன்னா நம்ம விளக்குறோம்னு வச்சுக்கோங்க. டேபிள், சேரு, அப்புறம் அந்த டிவி, அந்த பிளக் பாயிண்ட், அங்க இருக்க புஸ்தகங்கள், அப்படி ஒன்னொன்னா விளக்கும் போது அந்த இடம் வந்து வெற்றிடம் ஆயிட்டு வருது இல்லையா? அந்த டேபிள், சேர் எல்லாம் வெளியே போகுது. அது மாதிரி நம்ம எண்ணங்கள்லாம் ஒன்னொன்னா வெளியே வெளியே போயிட்டு வருது. அப்போ கடைசியில அந்த ரூம்ல ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த ரூம்ல எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டா காலியா இருக்கு. ஆனாலுமே அந்த அந்த ரூம்குள்ள நம்மளால இருக்க முடியுது. ஏன்? அங்க வந்து காற்றுன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து காற்று வருது. அதே மாதிரிதான் நம்ம ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது வெற்றிடம் என்பது கம்ப்ளீட்டா எம்டி ஸ்பேஸ் தான். ஆனா அதுவும் நிறைஞ்சிருக்குது. எதால நிறைஞ்சிருக்கிறது? பிரபஞ்ச ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. மகாசூன்ய நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த குழந்தை அங்க இருந்து பிறக்குதுல, அந்த மாதிரி அந்த இடம் தான் அந்த வெற்றிடம். அதுக்கு வெற்றிடம் எம்டின்னு சொல்றோம். ஏன்னா எந்த எண்ண அலைகளுமே எதுவுமே அங்க இல்லை. ஆனா அங்க பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு. சோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா எப்படி? அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா எப்படி? அடுத்த கேள்வி. சோ வெற்றிடம் என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சுதா? எல்லா எண்ணங்களையும் நம்ம வெளியேற்றிக்கிறோம். நம்ம மனசுல எந்த எண்ணமுமே இல்லை. ரொம்ப காமான நிலைமைக்கு வந்துடுறோம். அப்போ ரொம்ப ஒரு அமைதியான நிலை. அந்த சில நேரம் நம்ம தியானத்துல சொல்லுவாங்க, அந்த இடம் இருட்டா கூட இருக்கும், டார்க்னஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம இந்த சைடு வலது பக்கம் திரும்பினாலும் எம்டியா தெரியும், இடது பக்கம் திரும்பினாலும் எம்டியா ஃபீல் பண்ணுவோம். இது தியான நிலையில தான் போக முடியும். இந்த எம்டி, அதான் நான் சொன்னேன்ல, எப்படி அவங்க போறது அப்படின்னா தியான நிலை. அந்த தியானத்திலையும் எப்படி போறது அப்படிங்கிற அதுக்குதான் நம்ம வழி வந்து இந்த கோர்ஸ்ல சொல்றோம். ஆனாபானா சக்தி மெடிடேஷன், பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இந்த தியானம் எப்படின்னா நம்ம ஆஹ் நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம். ஸோ நம்ம எண்ணங்கள்லாம் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எண்ணங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்? ஒரு மனிதரை பத்தி இருக்கும், இல்ல ஒரு இடத்தை பத்தி இருக்கும், இல்ல ஒரு காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதை பத்தி உருட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல ஏதாவது ஒரு உருவம், ஒரு பொருள், அதை பத்தி இருக்கும். பெரும்பாலான எதை யோசிச்சு பாருங்க, நம்ம தாட்டை ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணா, ஓ அவங்க கிட்ட நம்ம அப்படி பேசணும்ல, அவங்க அதை சொன்னாங்கல்ல, அப்போ அது பாஸ்ட் ஒண்ணு, கடந்த காலம் ஒண்ணு இருக்கு, ஒரு நபரை பத்தி இருக்கு. இல்ல நான் இந்த இடத்துக்கு போனேன், அங்க ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது, அங்க அழகான பூந்தோட்டங்கள்லாம் இருந்துச்சு, அப்போ அதுவுமே பாஸ்ட பத்தி இருக்கு. அங்க ஒரு இடத்தை குறிக்கிறோம், அங்க அழகா இருந்த பொருள்களை பத்தி குறிக்கிறோம். ஸோ எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும் இந்த நாளுக்குள்ளதான் மோஸ்ட்லி அடங்கும். ஸோ நம்ம அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 பூஜை நிலையை கொண்டு வரணும். அது நம்மளால முடியும். ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்பவும் படிச்சிருக்கோம், நம்ம வந்து 99% ஆற்றல் சக்தி தான், வெறும் 0.01% தான் நம்ம இந்த பருப்பொருள். இந்த மேட்டர் அப்படிங்கிற சொல்ற இந்த உடல் என்பது வெறும் 1% தான். 99% வந்து நம்ம ஆற்றல் சக்தி தான். அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸ். இப்போ வெளிய இடத்துல, அதாவது ஸ்பேஸ்க்குள்ள போய் பார்த்தா பூமி வந்து ஒரு சின்ன ஸ்பெக்கா தான் தெரியுமா? அவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் ஸ்பேஸ்ல போய் நம்ம பார்த்தா பூமி வந்து ஒரு குட்டியா தான் தெரியுமா? அந்த குட்டி பூமிக்குள்ள நம்ம எவ்வளவு குட்டியா இருப்போம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சோ அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல நம்ம ஒரு சின்ன ஆற்றல் தான். அதுலயும் நம்ம உள்ள 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 போக போக அந்த சூன்ய நிலையை கண்டிப்பா நம்ம டச் பண்ணுவோம். அந்த சூன்ய நிலையை எப்படி டச் பண்ணணும்? இந்த ஆனாபானா சக்தினா முதல்ல நம்ம இந்த 5 சென்சஸை கட்டுப்படுத்தணும். நேத்து கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எப்படி நமக்கு அந்த ஃபீலிங் வருதுன்னா, முதல்ல எண்ணங்கள் எப்படி வருது அப்படின்னா 5 சென்சஸ் வழியா தான் வரும். அதாவது நம்ம ஒரு சாமானை பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு ஆளை பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி ஏதோ நினைக்கிறோம். ஸோ பார்வையால வரும், அப்புறம் வாசம், அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்றது, நம்ம ஃபீல் பண்றது, நம்ம காதால கேட்கறது, இது வழியா தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஃபர்ஸ்ட் தோன்றுது. ஸோ நம்ம என்ன பண்றோம் தியானத்துல? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கட்டுப்படுத்துறோம். நம்ம ஒரு குவைட்டா ஒரு பிளேஸுக்கு போயிடும், கண்களை மூடிக்கொள்றோம், நம்ம கைகள் எல்லாம் கோர்த்துக்கிறோம். நம்ம வந்து அந்த நேரம் சில தியானங்கள்ல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வரும் தெரியுமா? உங்க ரூம்ல ஃபேன் ஓடுற சத்தத்தை முதல்ல கேளுங்க, இல்ல ஏதாவது ரூமுக்குள்ள இருக்க சத்தத்தை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வெளியே அந்த பறவைகள் அதோட சத்தத்தை கேளுங்க. ஏன்னா we want to focus on one sound
லீவ் அவுட் எவ்ரி திங் எல்ஸ். அந்த மாதிரி ஒன் பை ஒன் இதுதான் முறை. முதல்ல அந்த 5 புலன்களைய வந்து முதல்ல கட்டுப்படுத்தி கொண்டு வரோம். அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல போகணும் இல்லையா, நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்குதான் தியானத்துல சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது நம்மளுடைய அட்டென்ஷன் அங்க வந்துடும். நம்மளுடைய எண்ணங்கள் எங்க போகுதோ ஆற்றல் அங்குதான் போகுது. வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி கோஸ். இது வந்து ஒரு மிரக்கிள் ஸ்டேட்மெண்ட். நீங்க எல்லாருமே அதை நோட் பண்ணிக்கலாம். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். நம்மளுடைய அட்டென்ஷன் எங்க போகுதோ ஆற்றல் சக்தி அங்கதான் போகும். ஸோ நம்ம சுவாசத்தை கவனிக்க நம்மளோட ஆற்றல் சக்தி ஃபுல்லா அங்க போக போக எண்ணங்கள் பூரா வெளியேறி நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு மைண்டை ஷட் பண்ணிக்குவோம். அந்த ஒரு ரூம்குள்ள போய் தியானத்துல உட்காந்து கதவை நம்ம எப்படி சாத்தி இந்த நேரம் எனக்கு மட்டும்தான், இதுல வேற யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சு ஷட் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எண்ணங்களை குறைச்சு 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 போக என்னாகும், பாடி கான்சியஸ்னஸ், நம்ம இந்த ஸ்தூல சரீர இதோடைய அந்த ஃபீலிங் கூட நமக்கு போயிடும். ஒன்னொன்னா ட்ராப் ஆகும். நான் இந்த உடல் இல்லை, இந்த ரூமுக்குள்ள நான் இல்லை, இந்த ரூமை விட்டு நான் அப்படியே வெளியேறிட்டேன், இனி நான் வந்து ஐ எம் கனெக்டட் ஒன்லி டு த யூனிவர்ஸ். அப்படி ஒன்னொன்னா ட்ராப் பண்ணிட்டே வருவோம். நம்ம பாடியை ட்ராப் பண்ணி, நம்ம எண்ணங்களை ட்ராப் பண்ணி, நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலையில ட்ராப் பண்ணி, அப்படி ஒன்னொன்னா ட்ராப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுவோம். அப்போ எந்த கான்சியஸ்னஸுமே இல்லாம இருக்கும்போது ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த பீப்புள் ஹியர், ஐ எம் நாட் த தாட்ஸ், அப்படி ஒன்னொன்னா ட்ராப் பண்ணி போகும்போது ஃபைனலி நம்ம என்ன, ஒன்லி ஆற்றல் சக்தி. நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தியும் நம்மளும் ஒன்னாயிடுவோம். அதுதான் சூன்ய நிலைக்கு நம்ம போகிறது. அந்த நிலைக்கு போனா நம்ம பிரெயின்ல இருக்க அந்த அலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காமா ஸ்டேட்டுக்கு வர சான்ஸ் இருக்கு. அந்த கண்டிப்பா தொடர்ந்து பண்றவங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அதுதான். அப்ப என்ன ஆகும் இந்த சூன்ய நிலையில, நம்ம ஒன்ஸ் வி ரீச் தட் ஸ்டேட், ஆகாஷ கங்கா அந்த அந்த கொண்டு போறதுக்கு தான் என்ன சொல்றாங்க, சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்றாங்க. சித்தம் என்பது சப்கான்சியஸ். அந்த சப்கான்சியஸ்ல எண்ணங்கள் வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்றது தான் இந்த ஆனாபானசதி, சித்த விருத்தி நிரோதகா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வரும், ஆகாஷ கங்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த அந்த அந்தரகாரணம்னு சொல்றாங்க, சில்வர் கார்டு, அது வழியா அந்த பிரபஞ்ச சக்தி, ஆற்றல் சக்தி, பிராணா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது வந்து நமக்குள்ள வர வர அந்த ஃபர்ஸ்ட் பாடி வந்து பிசிக்கல் பாடி, அப்புறம் எத்ரிக் பாடின்னு சொல்றாங்களே, சூக்ஷ்ம சரீரம். இந்த சரீரத்து வழி இதுலதான் நாடிகள் நமக்கு இருக்கு. 72,000 நாடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாடிகள்ல தான் வந்து சக்ரா சிஸ்டம் இருக்கு. படிச்சிருக்கோம் இல்லையா, மூலாதார சக்ரா, ஸ்வாதிஷ்டான சக்ரா, மணிப்பூர சக்ரா, அநாதக சக்ரா, விஷுதி சக்ரா, அஞ்ஞா சக்ரா, சஹசிரார சக்ரா அப்படின்னு சொல்லி இந்த சக்ராஸ் எல்லாமே அந்த நாடி மண்டலத்துல தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஆகாஷ கங்கா மாதிரி இந்த ஆற்றல் சக்தி உள்ள வர வர என்னாகும், அந்த நாடிகளுக்குள்ள அது போய் நாடி சுத்த மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்தம் நடக்கும், சுத்தி அது வந்து ஃபுல்லா கிளியர் ஆகும். அந்த உள்ளுக்குள்ள கண்டிப்பா பல ஜென்மங்கள்லாம் நம்ம வந்து பல அனுபவங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம் ஆத்மாவா. அப்ப அது ஒவ்வொன்றுத்தும் வர வர நிறைய பிளாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த பிளாக் எல்லாம் இந்த சாதாரணமா நம்மளால வெளியேற்றவே முடியாது. நம்ம எந்த அலோபதி மருந்து இருந்து என்ன சாப்பிட்டாலும் அந்த நாடிக்குள்ள, அந்த சக்ராஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளாக்ஸை ஒன்லி அந்த பிராணசக்தியால மட்டும்தான் அதை வெளியேற்ற முடியும். அதை தியானத்தால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண அந்த நாடி சுத்தி ஆக 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 நமக்கு நிறைய ஃப்ரீயா உள்ள வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சின்ன டியூபுக்குள்ள வந்து ஒரு அடப்பு இருந்தது அப்படின்னா உள்ள தண்ணி ஃப்ரீயா போகாதுல, நம்ம அந்த அடப்பை எடுத்து விட்டுட்டோம்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல தண்ணி போகும். இன்னும் அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல தண்ணி போகும்போது எனர்ஜி நிறைய வர வர அந்த ஸ்தூல சரீரத்துக்கும் எனர்ஜி நிறைய வர நம்ம ஃப்ரெஷ் ஆகி நமக்கு நிறைய சக்தி வர ஆரம்பிச்சிடும். பிசிக்கலாவும் சக்தி நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிராணசக்தி, காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள வர்றதுக்கு கண்டிப்பா நம்ம அந்த வெற்றி இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த ஆகாஷ கங்கா நமக்குள்ள அப்படி உள்ள ஃப்ளோ ஆக ஒன்னொன்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது நம்ம ஆத்மா அனுபவ ஸ்திதி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆத்மா என்னது அப்படின்னு நம்ம உணர்ந்த நிலைக்கு போயிடும். நான் தான் ஆத்மா, நான் அழிவற்ற ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போயிடும். ஸோ இந்த எம்டினஸ்ங்கிறது பேரு தான் வெற்றிடமே ஒழிய அதுக்கு இவ்வளோ ஒரு ஆழ்ந்தமான ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த எம்டினஸ் ஸ்டேட்டுக்கு போகணும். அதுதான் இந்த தியானத்தோட நோக்கம்.
அந்த எம்டினஸ்ல இருந்து நான் ஆத்மாங்கிறத உணர்ந்து அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நம்ம போகணும். அதாவது லிபரேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஞானம், முக்தி அப்படி அடையிற நிலை தான் அந்த எம்டினஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம போறது. ரொம்ப நன்றி.